உயர் சரணாகதி அடையில் சபையை வந்து அதை தான் சொல்லுதாங்க சித்தர்கள். இங்கே இதுதான் சூட்சமம். என்னைக்கு வந்து எனக்குங்கிறத கேட்க அதை வச்சுட்டு சபையை வந்து இங்கே வந்தாலே போதும் ஆசி தான், சித்தர்களோட ஆசி தான். அது உயர்ந்தவங்க தெரியும். இந்த ரொம்ப பேர் வந்து இங்கே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே. அப்படி ரொம்ப சீடர்கள் இருக்காங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அது பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. என்ன நம்ம இவ்வளோ விஷயங்கள் பிரபஞ்சத்தையே விரல் நுனியில் வச்சுருக்கிறவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாதா? எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருவாங்க. இருந்தாலும் இகலோகத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறதுனால அதை என்ன அலைகள் என்ன அது மேலே விடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன யுக்தியை வந்து சபை கையாண்டுக்கிட்டு வருது. ஆனால் எல்லா வினைகளுமே சபையில் வரையில் போக்கப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. படிப்படியாக வினைகள் வேறு இருக்கக்கூடிய இடம்தான் இது. எல்லாரும் உணர்ந்தாங்க. வந்த உடனே காரிய வெற்றி காரிய சித்தி எல்லாம் முடங்கி போனது, தடைபட்டு போனது எல்லாம் அந்த அம்மா சொல்லலைன்னு சொல்லிச்சு. இந்த அம்மாவுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கு. அது சபையை பாராட்டி சொல்லிடுச்சு. இருந்தபோதும் இகலோகத்தில் அதுக்கு இருந்த விஷயங்கள்லாம் தடைபட்ட விஷயங்கள்லாம் படிப்படியாக ஒன்றொன்னா அதில் லேசப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அது மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு. பெரிய பெரிய தடை நிலைகளை எல்லாம் தகர்த்து எறிஞ்சிருக்காங்க. என்ன பெரிய பெரிய விஷயங்கள்னு சொல்ல போனோம்னா, இழந்தவங்க, சொத்தை இழந்தவங்க, இடரின்னல்களில் இருக்கிறவங்க, நோய் நொடிகளில் இருக்கிறவங்க, வந்தவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்க, ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தவங்க எல்லாம் இந்த எல்லையில் வந்து கால் வச்ச உடனே போகணும். அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் சீடர்களுக்கு தெரியும் தனித்தனியாக. ஏன்னா எல்லா சீடர்களும் அதை பயன்பட்டுருக்காங்க, சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாம் காரிய வெற்றிகள் இங்கே வந்த உடனே நடந்துருச்சு. அந்த ஆள் பேசிட்டாரு, இந்த ஆள் மறந்து போயிட்டார், சண்டைக்காரன் கூப்பிட்டு பேசிட்டான் அப்படிங்கிற நிலையெல்லாம் இங்கே ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த என் தங்கச்சி வரவே இல்லை, அவளாக வீட்டுக்கு வந்துட்டா, எங்கள் அண்ணன் பேசவே மாட்டார், ஃபோன் பண்ணி பேசிட்டார். எத்தனை வருஷமாக 10-20 வருஷமாக பேசாத அண்ணன் கூட ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம்னா பிரபஞ்சம்தான். பிரபஞ்சத்துக்கு செய்யலை, பிரபஞ்சம் அந்த இடத்த வந்து பூர்த்தி பண்ணிடுது. செய்யாமல் இருக்கையில் அதை பிடுங்கி வச்சுருக்கு. நீ செய்யலை, அந்த இடம் நிரப்பப்படுது. அதான் மேட்ரு, அதான் வந்து விஷயம். அதுக்குள்ளே உள்ள விஷயம். நீ பிரபஞ்சத்துக்கு பணியாற்றையில் பிரபஞ்சம் உனக்கு பணியாற்றுது. வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பிரபஞ்சம் கொடுத்துருது. நீங்கள் இங்கே பணியே ஆற்ற வேண்டாம் சிவசபைக்கு. அங்கே வந்து ஓஹோ இப்படி விஷயம் இருக்கா அப்படின்னு நினச்சா அடுத்த நேரத்தில் ஃபோன் வருது. இங்கே இது உண்மை நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி விஷயம் சித்தர்கள் தேவர்கள்லாம் பேசுகிறாங்களா? இப்படி ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் இருக்கா? சரி, இவ்வளோ பெரிய சபை நம்ம கண்ணுக்கே தெரியலேன்னு நினச்ச மறுநொடியே இங்கே ஃபோன் வருது. அதுக்குள்ளே சூட்சமாக தான் நினச்சிட்டாலே இவங்க கணக்கை எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க சித்தர்கள். இவன் பின்னாடி என்ன செய்ய போகிறான், சபைக்கு விட போகிறான், புண்ணியம் செய்ய போகிறான், 4 பேரை கொண்டாந்து விட போகிறான், அந்த 4 பேரால் இன்னும் நற்காரியங்கள் நடக்க போகுது, ஒரு அன்னதானம் நடக்க போகுது, அப்படி மைனூட்டான கணக்கெல்லாம் எடுத்துருவாங்க. ஒரு நயா பைசான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் கீழே உள்ள கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் எடுத்து எழுதி உடனே அவனுக்கு இப்போதைக்கு என்ன அனுகிரகம் கூட டக்குன்னு பிரபஞ்சம் கொடுத்துருது. அந்த நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு வருது சூட்சமத்தில். இதுக்குள்ளே இன்னும் உயர் சூட்சமெல்லாம் ரொம்ப இருக்குது. இப்போ ஒன்று செஞ்சவனுக்கு தானே இருந்தால் வந்த அன்னைக்கு அனுகிரகம் கிடைக்குன்னா அதுக்கு உண்டான காரணங்கள். அது இங்கே வரவும் அவனை பிடிச்சிக்கிட்டு இருந்த பீடையெல்லாம் தனியாக நின்றும். அது ஒன்று. நவக்கிரகங்கள் அவங்களுக்கு இடர் கொடுத்த நவக்கிரகங்கள் சரி இங்கே வந்துட்டான் அப்படின்ட்டு விட்டு விலகிரும். இப்படி ரொம்ப சூட்சமாக இருக்குது. அதிசூட்சமாக, உயர் சூட்சமாக, உன்னத சூட்சமன்னு, அது மாதிரி சிவசூட்சமன்னு சொல்லுதாங்கல்ல, அந்த சூட்சமெல்லாம் அதுக்குள்ளேயெல்லாம் போயிடுவாங்க சித்தர்கள். போய் அவ்வளோ சித்தர்கள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அகத்திய பெருமானும் சும்மா சிவபெருமானும் முக்கோடி அப்படிலாம் சொல்லதோட இங்கே வர்றவங்களை வர வைக்கிறதுக்கு, சபையை பற்றி நினைக்க வைக்கிறதுக்கு, அவங்கள வர வைக்கிறதுக்கு பஸ்ஸில் வராங்களா, காரில் வராங்களா, 2 வீலரில் வராங்களா, அப்போ வரையில் அவங்களுக்கு என்ன தடைகள் கிடைக்கும், அவங்க எதிராற்றல்கள் எங்கே ஆணியாக கிடக்கும், ரோட்டில் முள்ளாக கிடக்கும், பைக்கில் வரையில் அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும், ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கும், அதை இவன் சிந்தைக்கு வராமல் மறைச்சி வச்சுருவாங்க. ஏன்னா வர முடியாது. அது அந்த ஃபோன் கால் வந்துருச்சுன்னா இங்கே வர முடியாது. அவங்க ஃபோன் பண்ணல, இந்த ஃபோன் பிஸியாக இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணது யாருன்னா சித்தர்கள் தான் பண்ணுதாங்க. இவ்வளோ சூட்சமத்துக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அந்த ஃபோன் வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டா வர முடியாது சபைக்கு. அதை வர முடியாது, அதை நிப்பாட்டி அவன் ஏதாச்சும் சொல்லுவான். ஏதாச்சும் வேற்று மாற்று நிலையில் அங்கே போவோமா, ஊட்டிக்கு போவோமா, கொடைக்கானலுக்கு போவோமா, அங்கே போவோமா, இங்கே போவோமா, வம்பா போவோமா,
அப்படின்ட்டு குடித்து கூத்தாடுமா, கூத்தியாலோட போவோமா, என்னத்தையோ ஒரு இதை சொல்லி கூப்பிடுவான். அவன் அந்த போனை வரவிடாமல் நிப்பாட்டி சிவசபையோட எண்ணத்தில் இருக்கிறவங்க வண்டானம் போகணுன்னு சொன்னிய சிவசபைக்கு போனேன், அவன் ஃபோன் பண்ணுவான், அந்த ஃபோன் இங்கே எடுத்துரும். இதுக்குள்ளேயெல்லாம் சித்தர்கள் முளைதாங்க, லேசு விஷயம் கிடையாது. வரும்போது இருக்கக்கூடிய ஒரு ஆணி உங்கள் வேனில் ஏறக்கூடிய ஆணியோ, உங்கள் காரில் ஏறக்கூடிய ஆணியோ, உங்கள் பைக்கில் ஏறக்கூடிய ரோட்டில் இடக்கக்கூடிய ஆணியோ வந்து ஒரு காற்று வண்டி வரத காற்றுல ரோட்டை விட்டு விலக்கி விட்டுருவாங்க. அதை அந்த வண்டி வாகனம் போகிற வேகத்தில் அந்த ஆணி வந்து தூரம் ஓடி போயிடும், உங்களுக்கு குத்தாது அந்த ஆணி. இதெல்லாம் சித்தர்கள் செய்கிறாங்க. இன்னும் இதுக்கு மேற்பட்ட உயர் சூட்சமத்துக்குள்ளே போனால் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்க. கார்பரேட்டரில் போய் அடைக்கக்கூடிய அடைப்பை எடுத்து விடுதாங்க உள்ளே போய். இவ்வளோ விஷயங்களும் செய்தாங்க, ரொம்ப செய்தாங்க. இதுக்குள்ளே உயர் சூட்சமத்துக்குள்ளே இப்படி தான் உலகம் இயங்குது, பிரபஞ்சம் இயங்குது. இதுதான் உண்மை. இப்போ சனி இந்த திசை வருது, கெட்ட திசை வருதுன்னா அவங்க போய் கையை பிடிச்சி இழுத்துடுவாங்க, சிந்தைக்குள்ளே போயிடுவாங்க. சிந்தைக்குள்ளே போயில சிந்தை மாற்று விஷயங்களில் செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த விஷயங்களையெல்லாம் மண்டைக்குள்ளே போய் சபையை உயர்வாக நினைக்க வச்சு இங்கேருந்து நந்தியம்பெருமான ஆட்கள் அனுப்பி நந்தி வாகனங்கள்லாம் துணைக்கு வந்து எல்லா வினைகளையும் வேற எடுத்து சாப்பிட்ற இடத்துல நிற்கையில் உள்ளே யார் போகணும், வெளியே யார் நிற்கணும், எப்படியெல்லாம் இவங்களை பாதுகாப்போட்டு இவ்வளோ விஷயங்களும் சொல்லி சபைக்கு கூட்டு வராங்க. இங்கே வந்து இப்படி கூட்டு கொண்டாந்து விட்டால் இங்கே மண்டை சும்மா இருக்காது. ஒரு வேளைக்கு இவங்க ஏதாச்சும் படிச்சிருப்பாங்களோ, மனப்பாடம் பண்ணியிருப்பாங்களோ, உள்ளுக்குள்ளே ஏதோ வச்சு சும்மா அவங்களா அடித்து விடுதாங்களா அப்படின்னு ஒரு நினை. ஏன் நம்ம குலதெய்வம் இருக்குது, நம்ம அங்கே சிவபெருமானை கும்பிட்டோம், முருகப்பெருமானை கும்பிட்டோம், இதை கும்பிட்டோம், அதை கும்பிட்டோம், விதி அதன் வேலையை பார்க்கும்னு சொல்லுதாங்களே, அப்போ இங்கே வந்தால் எப்படி விதி மாறும் அப்படின்னு ஒரு நிகழ்வுகள். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, சிவசபையில் அதை கேட்காங்க, இதை கேட்காங்க, என்னத்தையோ ஒரு வேற்று மாற்று நிலைகள்லாம் மண்டைக்குள்ளே போய் ஏறி அது வேதனைப்படுத்தக்கூடிய நிலைகள். அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இவங்க வேண்டாதவங்க, எங்கேயா போயிருக்க, சீக்கிரம் வா அப்படிம்பாங்க. இங்கே இருக்க முடியாமல் ஓடி போயிடுவாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் ரொம்ப 30-20 வருஷங்களுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி நடக்கும், விதி என்னெல்லாம் செய்யும், கர்மா எப்படியெல்லாம் வேலை பார்க்கணுன்னு 7 சுவடிகள் வழியாகவும் பார்த்தாச்சு, நேரடியாகவும் பார்த்தாச்சு, எங்கள் சொந்த அனுபவங்களையும் பார்த்தாச்சு, கூட சேர்ந்த சீடர்களோட வாழ்வியல் முறைகளில் வச்சு எல்லா விஷயங்களையும் ஞானத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்களெல்லாம் இங்கே வந்த உடனே சீடர்கள் வந்து நான் எங்கே ஆரம்பித்தேன்னு எனக்கே தெரியல, எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அந்த உயர் சீடர்கள் வந்த உடனே லேசாக பார்த்தவொடனே இதுதாண்டா இடம் அப்படின்னு உட்காந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி வந்த சீடர்கள் தான் எல்லாருமே வந்து சில பேர் வந்து இவங்க புரியாமல் பேசுகிறாங்க, அதிலிருந்து எடுத்து பேசுகிறாங்க. ஏன்னா சுவடியிலேருந்து வரத வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும், புரியவே இல்லைன்னு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் எனக்கு வந்த உடனே கீழே விழுந்துட்டேன், மேலே விழுந்துட்டேன், இந்த அம்மாலாம் வந்த உடனே கீழே விழுந்தது, வந்த உடனே கீழே விழுந்தது என்ன அதான் இல்லை விழுந்த உடனே அங்கே போன உடனே வண்டானம் போன உடனே அடி வெட்டுருச்சின்னு நினைக்கல. அதே மாதிரி ரொம்ப சீடர்களுக்கு நிகழ்ந்திருக்கு. இந்தம்மா வண்டியிலேருந்து விழுந்துக்கிட்டே இருந்தது. அது யார்? மாயாதேவி. வண்டியிலேருந்து ஒரு வாரமாக கீழே விழுந்து எந்திரிச்சிக்கிட்டு இருந்தது, விழுந்து எந்திரிச்சது. ஆனால் வந்து சபை மேலே இல்லை, ஏதோ ஒரு வினையை கழிச்சு விடுதாங்க சித்தர்கள் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்க போய் இன்றைக்கி வெற்றிகள், சுய வெற்றிகள்லாம் அடைஞ்சிக்கிட்டு இப்போ இந்த மாதம் தான் வந்துருச்சுல்ல. வண்டியில் விழுந்தைகள்லாம் தொடர்ந்து விழுந்தைகள்லாம் அது மாதிரி ஏகப்பட்ட சீடர்கள். ஒரு 2 பேர் முன்னாடி இருக்காங்க, அதனால் சொல்லுதோம். ஏன்னா அதெல்லாம் அவங்க வினை கழிவுகளை சுழிச்சு விடுதாங்க. பின்னாடி ஒரு மரணம் வரதை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மூலம் சின்ன கீழே விழுது, மேலே விழுது, ஒரு வௌத்த வலி, அது மாதிரி சரி பண்ணி விட்டு சரி பண்ணக்கூடிய இடம்தான் சிவசபை. எத்தனையோ சுய வெற்றிகள். இது இறை அமர்தலம், இறை உயர்தலம். இதுக்கு மேலே இந்த இடத்த பற்றி சித்தர்கள் தேவர்கள் ஏன் பேசுகிறாங்கன்னா, கலியுகம் வந்து ரொம்ப தார் மாதிரி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மண்டியது, மகிழி, எது வேணாலும் சொல்லலாம். அது வந்து இந்த எண்ணெயில் அடியில் இருக்கும்ல, ஒன்றுக்கு உதவாத எண்ணெய், அது மாதிரி கலியுகம் மண்டிருச்சு. அப்போ அந்த மண்டிக்குள்ளே போய் சித்தர்கள் எடுக்கன்னா எவ்வளோ மண்டியாக கலக்க வேண்டியது இருக்குது. அதான் சிவசபையில் நடக்கு. எல்லா வர வினையோடு வரத மாந்தர்களையெல்லாம் அதுக்குள்ளேருந்து வெளியே எடுக்க வேண்டியது. சரி, ஞானப்பயணம் மேற்கொள்ளுதேன்ட்டு வருவாங்க, ஆனால் வினை நிலைகளை ஃபுல்லாக அதை செஞ்சால் தான் நான் இதுக்குள்ளே வருவேம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஞானத்தை நோக்கிய பயணத்தை விடுவாங்க, சித்தர்கள் நோக்கிய பயணத்தை வருவாங்க. ஞானம் அடையணும்,
உயர்வடையணும்னு வரையில் இகலோகத்தில் பூர்வ ஜென்மங்களை செஞ்சது பிடிச்சிக்கிட்டுனா நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, நான் உள்ளே வரேன் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இதோடு வருவாங்க. அதாவது எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும், எனக்கு இதாயிடணும் அதாயிடணும், இந்த விஷயம் நடந்துடணும் அந்த விஷயம் நடந்தணும், எல்லாம் நடந்து இப்படி வெளிச்சமாக இருந்த பிறகு நான் வந்து உட்கார்றேன்னா அது புரியாத ஆள், அந்த ஆளுக்களையும் புரிய வைக்க வேண்டியிருக்கு சித்தர்கள். சரி ஏதோ ஒன்று இப்போ எந்த வினையை சரி பண்ணால் சரி பண்ணிட்டு முன்னாடி வா அப்படின்னு இழுக்காங்க. அதையும் சரி பண்ணி கையை பிடிச்சி முன்னாடி இழுத்து கொண்டுட்டு போகிறாங்க. சரி வந்துட்டு சில பேர் ஒரு 2 இது ஜெயிச்சு 3வது இது கொஞ்சம் என்ன வேணால் கொஞ்சம் கூட இருக்குன்னா ஓடி போயிடுறாங்க. இவ்வளோ விஷயங்களும் சித்த சபைக்குள்ளே சூட்சமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வர்ற சீடர்கள் இருக்காங்க. என்ன தடைகள் வந்த போதுஞ்சது, எது வந்தஞ்சது, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது, கரூர் எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது, வாரம் வாரம் பூஜையில் கலந்துக்கிடுதாங்க. இவங்க என்ன கோடி கோடியாக வச்சுருக்காங்களா, ஃப்ளைட்டில் வராங்களா, எதில் வராங்க, எப்படி வராங்க, இவங்க இப்போ உட்காந்து இது மாதிரி சீடர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. வந்த அன்னைக்கே இந்த ஆள் 1 மணி நேரம் கூட பேசலை. காமேஸ்வரன் இவர் பேர், இவர் தான் கூப்பிட்டு வந்தார், கோயம்புத்தூர்கார். 1 மணி நேரம் கூட சபையை பற்றி பேசலை, சபையை பற்றி ஒன்றும் சொல்லலை. இவருக்கு இறை பயணம், சித்தர்கள் பயணம், ஞான பயணம் எதுலேயும் தெரியாது. இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் வாணிக்கு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் சபையை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ளே போயிடுச்சு. அவங்களுக்குள்ளே சிவமகா வாழை சித்தனோட ரூபம் குண்டலி நெத்தி பொற்று வழியாக உள்ளே இறங்கிருச்சின்னு சொல்லுதார். இதுக்கு பிறகு நான் உணராமல் இருந்தால் நான் மனுஷனே இல்லை, ஏதோ ஆற்றல் இருக்குது அப்படின்னு வந்த சீடர் தான் இவர். இப்போ அசைக்க முடியாத சீடராக இருக்கார். இது மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவரை என்ன யார் சொன்னாலும் அவர் மண்டக்குள்ளே போகவே போகாது. என்னன்னாலும் சொல்லி பாருங்கள், பல பீரங்கியை வச்சு எதிர் பீரங்கியை வச்சு உலகத்தில் உள்ள வினையெல்லாம் மொத்தமாக அவர் மேலே சாத்தினாலும் சற்சங்கம் நடத்தார். அவங்க மாமனார் கீழே விழுந்து கைகாலெல்லாம் ஒடிஞ்சு வச்சு சற்சங்கம் நடத்துறதுக்கு அங்கே இவர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனைவியோட அப்பாவுக்கு கீழே விழுந்து காலு கையெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது இயல்பாக நடக்குதுன்ட்டு சற்சங்கம் அதுவானைக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. அது அங்கிட்டு அதுவானைக்கு நடக்கு, இங்கிட்டு இதுவானைக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த ஆற்றல் ஒரு மனுஷனுக்கு வரணும். ஐயா நான் சாமி 1 வாரம் கழித்து வச்சுருங்க, என் வீட்டுக்காரி திட்டுவா, எங்கள் மாமனார் தப்பாக நினைப்பார், எங்கள் மாமியார் தப்பாக நினைக்கணும், எதுவுமே அவர் சொல்லலை. அதுவானைக்கு நடக்குயா, அதுக்கு நமக்கு என்னையா, அதை பற்றி என்னையா இருக்குது, இது நடக்கட்டும் அப்படின்னு அந்த உயர்வான விஷயங்கள். அவங்க மனைவி அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டு குழந்தை ஒத்தையில் இவங்க அம்மா வச்சுக்கிட்டு இருக்க அந்த குழந்தைய அன்னைக்கு குற்றாலத்துக்கு கூப்பிட்டு வந்தார். தெரியும், அதற்காண்டி தான் அவளுக்கு ஒரு வசதி, அந்த குழந்தைக்காண்டி தான் இவளுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கப்பட்டது. அந்த தகுதியில் தான் இவருக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கப்பட்டது. இப்படி விஷயங்களில் நடக்கக்கூடிய சீடர்கள், நிலையை அறிஞ்ச சீடர்கள் இங்கே குற்றாலத்துக்கு வந்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளை எல்லாம் அவங்க அவங்க அப்பா வீட்டில், அம்மா வீட்டில், அண்ணன் வீட்டில் என்ன குறை இருந்தால் அதை அந்த சிவசபையிலே அப்படி அனுசரித்து போயிருந்தாங்க. திருச்சி சீடர்கள்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும், பாத்ரூம் வசதி இல்லாமல் போயிடும். அந்த காலங்களில் சிரிச்சுக்கிட்டே தண்ணியை ஊற்றாமல் குளிக்காமல் கோபூஜையில் நிற்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சொந்த வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி சொந்த வீட்டில் கூட கோவிப்பாங்க. இங்கே சித்தர்கள் இருக்கிற இடம்னு சொல்லி கோபம் யாருக்கும் வந்ததுன்னு தெரியும். மூஞ்சை சுழித்தவங்க இங்கே இல்லை, அதை ஏற்றுக்கிட்டவங்க இங்கே இருக்காங்க. மூஞ்சை சுழிச்சு இந்த இடத்துலையா அப்படின்னவங்க எந்த இடத்துலையும் இப்போ அவங்க இல்லை, நிம்மதியாக இல்லை. ஏன்னா அவங்க வினைக்குள்ளே சூழ்ந்துருக்காங்க. வராதவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது வேறு விஷயம். வந்தவங்க தான் நமக்கு கணக்கு. ஞானத்தை நோக்கிய பயணம் இது சித்தர்களை நோக்கிய பயணம், சிவத்தை நோக்கிய பயணம், முக்திகதி மோட்சகதியை நோக்கிய பயணம், சிரஞ்சீவியாக வாழக்கூடிய பயணம். பொய் ஜென்மங்களை தொடர்ந்து எடுக்கிறதுக்கு இங்கே சபையோடு இருந்து நாளைக்கு இப்படி இருப்பிய, குடும்பமாக இருக்கியா, நாளைக்கு இந்த சற்சங்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம், இன்னொரு தளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருப்பிய சித்தர்களோட, அகத்தியரோட, சிவபெருமானோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போயிடுவிய. இப்போ கண்ணுக்கு தெரியாதுல்ல, என்ன கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பிய. உங்களுக்கும் பணி செல்லுவாங்க, நீ போய் அங்கே போய் அந்த வேலையை பார்த்துட்டா அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லுவார். சிவமகா வாழை சித்தன் அந்த தளத்தில் எல்லோரும் இருப்பாங்க. இதே மாதிரி அந்த இடத்துல பணி செய்யலாம். அந்த நிகழ்வுகள் தான் நடத்துறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதான் சிரஞ்சீவி நிலைங்காங்கல்ல. அப்புறம் அவங்களுக்கு சீடர்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு தனி நெட்வொர்க் மாதிரி அவங்களுக்கும் அங்கே பணி செய்வாங்க. அந்த லோகங்கள்லையும் போய் இந்த கலியுகத்தை மாற்றக்கூடிய பணி தான், தொடர் பணி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி புரிஞ்சவங்க
ஒரு வார்த்தையில் புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த வினை நிலை உள்ளவங்க வந்து எந்த விஷயங்களை சொன்னாலும் புரியாது. சரி, நீங்கள் பேசுங்க. ஓம் அகதீஷாய நமக. சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. பிரபஞ்சமகா அகத்திய சபை வாழசித்த சபை போற்றி போற்றி. அதாவது நான் திருச்சி சத்சங்கத்துக்கு வந்திருந்தேங்கய்யா. 2 நாள் அந்த சத்சங்கம் நடந்துட்டு நான் அங்கே உட்காந்துட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி இறைவன் இருக்கான்னு சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறத நம்ம நம்பி தான் ஆகணும் போல், வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்பணும் அப்படின்னு நான் நினச்சேன். அன்றைக்கி இரவு நான் தூங்குறப்ப எனக்கு நீங்களே வாழைச்சித்தர் அவரே சிவனா வந்து காட்சி கொடுத்து அவர் நெற்றிக்கண்குள்ளார நான் உள்ளே போய் அந்த அனுபவத்தை என்னால் சொல்லவே முடியல. அது எனக்கு உள்ளுக்குள்ளார என்ன நடந்த மாற்றம்னு என் வார்த்தையால் சொல்ல முடியாது. அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஐயா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நீ ஏன் அப்படி சொல்கிறத நம்ப வேணாம், நீ உணர்ந்தே நம்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு செயல். அது நான் அப்படி தான் நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அதுதான் அதிசயமான நிகழ்வுகள். அது மாதிரி தரிசனம் பார்த்து வந்தவங்க, காரிய வெற்றிகள் பார்த்து வந்தவங்க, இப்படி தான் சீடர்கள் ரொம்ப இருக்காங்க. வருங்காலங்களில் இது மாதிரி சீடர்கள்லாம் இங்கே இது போய் காணொலியை பார்த்தோன்னா வராங்க. இவரெலாம் அப்படி வந்தவர் தான். இவரெலாம் உலகத்தை விட்டே போயிடலான்னு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு நல்லா மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த காணொலியை பார்த்தோன்னே அடுத்த நிமிஷம் இங்கே வந்துட்டார். அவர் வாழ்க்கை பாதை மாறிடுச்சு. இப்போ ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அலைதார். முக்கியமான ஆளாக இருக்கார் சபையில். அகத்தியருக்கே முக்கியமான ஆளாகிட்டார். இப்போ அது வேறு விஷயம். இப்படி விஷயங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷத்தில் வந்து விதி பிரட்டி போட்டுரும் யாரையும். அதுவும் இப்போ சிவசபையை சித்த சபையை இறைவன் வசிக்கக்கூடிய இடத்த பார்த்தவங்கெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியவான்கள் தான். இன்னும் பார்க்க போகிறவங்களும் இப்போ பார்த்து வந்து உட்கார்ந்தவங்களும் வேறு ஆலயங்களுக்கு எங்கேனாலும் போயிடலாம். எந்த இடங்களுக்குனாலும் 1 வருஷம் இல்லைன்னா 1 வருஷம் டிக்கெட் எடுத்து போயிடலாம். ஆனால் இங்கே வந்து சேரது வந்து எத்தனையோ விஷயங்கள் கூப்பிட்டாங்க. யூடியூப்பில் சொன்னாங்க, அதில் பார்த்ததை சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, எல்லாம் காதில் வந்து விழும். ஆனால் இங்கே வர முடியாது. வரணும்னு நினச்சி இன்னும் எத்தனை பேரில் இருக்காங்க, இன்னும் 1,00,000 பேருக்கு இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 1,00,000 ஆளுக்களுக்கு மேலே சித்த சபைக்கு போயிடணுன்ட்டு. ஆனால் வர முடியல அவங்களால. வீட்டில் இருக்க பெண்கள் கூட ஆண்கள்கிட்ட அனுமதி கேட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் வர முடியாமல் இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் போனால் செலவழிஞ்சிரும் அப்படின்னு லீவு கிடைக்கல. பல விஷயங்கள். இதோட முக்கியமான விஷயங்களை வேறு விஷயங்களை எடுத்துக்கிட்டுதாங்க. வேறு விஷயங்கள்னால் அவங்களுக்கு வந்துடுது. இங்கே போகணுங்களுக்குள்ள இன்னொரு காது ஊத்து வந்துடுது. இன்னும் ஏதோ தங்கையோட பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயங்களுக்குள்ளே வந்துடுது. அந்த விஷயங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்படி இப்படின்னு இங்கே வர முடியாமல் ஏதோ ஒரு சூழலில், இல்லாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ சூழல்களிலிருந்து வர முடியாமல் இருக்காங்க. வந்தவங்க வந்தவங்க பாக்கியவான்கள். இங்கே வந்தவங்க வந்து பாக்கியவான்கள். உணர்ந்தவங்க அதோட பாக்கியவான்கள். உணர்ந்து வழி நடக்கிறவங்க அதோட பாக்கியவான்கள். சபை அமைச்சுக்கிட்டவங்க, இல்லத்தையே சபையாக அமைச்சுக்கிட்டவங்க பெரிய பாக்கியவான்கள். இல்லம் ஃபுல்லாக எப்படி இந்த சரணாகதியாக இருக்காங்களோ இப்போ இன்றைக்கி வந்ததுக்கு இவங்க அந்த அம்மா அந்த குடும்பத்தோடு வராங்க. 3 பேரும் குடும்பத்தோடு எப்பவும் நம்பி வராங்க. எல்லோரும் இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த அம்மா அது மாயா தேவி எல்லாருமே தான். எல்லோரும் நீங்களும் வேணால் எந்திரிச்சுக்கோங்க. எல்லாரோடைய இதுவும் குடும்பத்தோடு பயணப்படுறாங்க. கணவன் மனைவியா சபையில் உண்மை தான் இருக்குது. உண்மையை தவிர ஒன்றுமே இல்லை. அங்கே சித்தர்கள் தேவர்கள் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நடக்கக்கூட முடியாது. எப்படியாச்சும் வண்டியில் வந்துடுது, யாரையாச்சும் கூப்பிட்டு வர சொல்லி யாராச்சும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்படி எல்லாருமே இவங்க புதுசாக வந்திருக்காங்க. அவர் பழைய சீடர். முதல்ல ஆதி காலம் சபை தோன்றையில் இருந்து வந்தவர் அவர் திருப்பி வந்திருக்காரு. எல்லாருமே இவங்க வந்து அவங்க சொல்லி வந்திருக்காங்க. இவங்க இறை உணர்வாளர்கள், இறையை பார்த்து நோக்கி பயணப்படுறவர். அவர் வரவே முடியலனாலும் அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போயிடுவார். அவர் பின்னாடி நிற்கார. அவர் வந்து அப்பப்போ வந்து இவரை பார்த்தா சபையை பார்த்த மாதிரி, இவரை பார்த்து பேசினா அகத்தியரை பேசின மாதிரி, சிவபெருமான்கிட்ட பேசின மாதிரின்னு பார்த்து 10 நிமிஷம் பேசிட்டு போயிடாது. அது அவருக்குள்ள ஒரு புரிதல். அப்படி எத்தனையோ பேர் இவர் மரணத்தின் தருவாயில் போய் அடுத்து மேட்ரு ஓவர் அப்படின்னு இருக்கையில் இங்கே வந்து கருப்பாக இவர் விட்டுட்டு போயிட்டார். அவர் ஏதாச்சும் பாய்சன் சாப்பிட்ருவேன் அது இதுன்னு சொன்னோடனே இங்கே தள்ளி விட்டுட்டு போயிட்டார். இவரை என்னையா இங்கே தள்ளி விட்டுட்டு போய் என்னையா சித்த சபை இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீர் வேறு குண்டக்க மட்டக்கான்னு ஏதோ வேலையை பார்த்து வச்சுட்டு போயிட்டு அவர் ஏதாச்சும் செஞ்சுட்டா நான் மாட்டிக்கிடவா அப்படின்னு நான் சண்டைக்கு போகிறேன். இவர் காலையில் எழுந்திரிச்சு என் மேலே இருந்து கருப்பு போச்சு
அப்படின்னு சொல்லுவார். கரும்புகையாக போச்சின்னு சொல்லி காலையிலே அவர் மூஞ்சி வெள்ளையாயிருச்சு. கண்டங்கரேர்னு வந்தார். அது எப்படி தான் கலர் மாறுதுன்னு தெரியல. அதை நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கருப்பாக வர்றத மூஞ்சி வெளுத்துருது. அது ஒரு வெளுப்பு இருக்குது, ஒரு பிரகாசம் இருக்குது. அது எப்படி வெளுக்குன்னே சொல்ல முடியாது. சிவப்பாக இருக்கிறவங்க கூட திருச்சி சச்சங்கத்துக்கு வரும்போது முகமெல்லாம் கருத்து தான் வந்து அப்படி அதை பார்த்தேன். 3வது நாள் காட்சியை பார்த்த விட்டு ஒரு முகம் மாறிச்சு. ஆமாம், காமேஷை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். காமேஷ் இங்கே வந்த பிறகு ஆளே தட்டமாயிட்டாரு, ஆளே கொஞ்சம் ஸ்டவுட் ஆகிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு வாரத்துக்குள்ள என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியாது. அவருக்குள்ளுக்குள்ளே என்ன ஆன்மாக்குள்ளே என்னது இருந்ததுன்னு தெரியாது. அதுக்கு ஒரு சரியான விடை கிடச்சிருச்சு. அது எப்படி உள்ளுக்குள்ளே அவருக்கே தெரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருச்சு. இவர் பிரகாசமாயிட்டார். இப்படி எத்தனையோ பேர் வந்தவங்க யாருமே வந்த உடனே ஆனால் சில வினைகள் வந்து சிவசபையை தாக்கும். அது எங்களுக்கு தெரியும். அதாவது ரொம்ப விஷயங்கள்லாம் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். சிவசபையை தாக்கலாம். இப்போ பிரபஞ்சத்தோடு கலந்துருது. எங்கள் மூலியமாக பிரபஞ்சத்தோட அகத்தியர் மூலியமாக சிவபெருமான் மூலியமாக அது வந்து அப்படி கிரகிக்கப்பட்டு அது பிரபஞ்சத்தோட புகையாக போயிடுது. அப்படி இவர் இங்கேருந்து புகையாக போயிருக்கு. இங்கே வந்த உடனே இவரும் இங்கே வந்து இப்போ இங்கேயே தங்கிட்டார். இவர் வேற்று மாற்று நிலைகளில் இருந்து வந்தவர், வேறு மார்க்கத்தில் பயணப்பட்டவர். இருந்தாலும் அகத்திய பெருமானை நம்பி அகத்தியரோட செல்ல பிள்ளையாக இங்கேயே வந்து தங்கி இங்கேயே இருந்து பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எல்லாருமே இது வந்து இங்கனக்குள்ளே இன்றைக்கி வந்த கூட்டம் இது மாதிரி தான். அன்னைக்கு குற்றாலத்தில் கூடின கூட்டம் ஃபுல்லாக அப்படி கூட்டம்தான். 1-2 பேர் புதுசாக வந்திருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் சரணாகதியோடு வந்து ஒன்று போல் அது இணைஞ்சிட்டாங்க. அவங்க ஆற்றலையெல்லாம் சித்தர்களுக்கு அளக்க தெரியும். அவங்க ஆற்றல் தான் அகத்திய பெருமானுக்கு மேலே வந்ததுங்காரு. பிரபஞ்ச ஆற்றல் வந்ததோடு சரி, நம்பின சீடர்கள் அவங்கெல்லாம் இன்னும் வருங்காலங்களில் கலியுகத்தை மாற்றதுக்கு உண்டான ஒரு கருவிகள். அவனை என்ன சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஒளிபரப்பு சாதனங்கள். அவங்கெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய முன்னாடி ரேடியோ ஸ்டேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒளிபரப்பக்கூடிய இடங்களாக அவங்க எல்லாருமே இருக்காங்க. நீங்களும் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரை சொல்லுதீங்களோ அவங்களுக்கு சொல்ல கலியுக மாற்றத்தை பயணத்தில் ஏற்றுக்கிட்டதையே. இதுக்குள்ளே வேறு விஷயங்களுக்குள்ளேயெல்லாம் போக வேண்டாம். இறைவனோட பயணிக்கும் அப்படிங்கிறது சொல்லதுக்கு எதுவும் வருத்தப்படணுமா? நம்ம இறைவன் என்ன சாதாரண வழியிலையா பயணிப்பார்? இல்லாட்டி வேற்று மாற்று வழிகளிலா இறைவன் பயணிப்பார்? யார்? எல்லா தேவியர்களும் தேவாதி தேவனும் திருமுருக பெருமானும் பரந்தாமனும் அவதாரங்கள் எல்லாமே வந்து அவங்களத்தான் நம்ம வணங்கிட்டு நிற்கும். அவங்க வாங்கன்னு சொல்லுத இடம்தான் இது. வந்தைய உயர்வு அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய இந்த பாக்கியம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கெல்லாம் வரப்போகுது. நீங்கள் இங்கே வந்து வணங்கி நிற்கிறது, பணிஞ்சு நிற்கிறது, நம்பி நிற்கிறது, நாடி நிற்கிறதெல்லாம் என்ன சொல்லுது, உங்களோட சந்ததிகள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கு. வழி வரக்கூடிய கொடி விழக்கூடிய உங்கள் சந்ததிகள்லாம் புண்ணியம் செஞ்சவங்களாக ஆகிடுறாங்க. அவங்க புண்ணியம் வந்து எப்படி செய்யப்படுது? அவங்க வந்து சபை சீடர்களாக அவங்க நல்ல கெட்டது செய்ய மாட்டாங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுவியா. நம்ம தாத்தா பாட்டி சொன்னதை, எங்கள் அப்பா இப்படி சொன்னது, எங்கள் அம்மா இப்படி சொன்னது, எங்கள் முப்பாட்டம் இப்படி சொன்னான்னு தான் நம்ம வழிபட்டுட்டு வரோம். இங்கே சபைக்கு வந்தவுடனே என்ன சொல்லுவோம்? பாவம் செய்யக்கூடாது, தர்மம் செய்யணும். கலியுகத்துக்கு மாற்ற நம்ம 4 பேரை சபைக்கு தாரை வார்க்கணும் அப்படின்னு சொல்லையில், முன்னாடியெல்லாம் கோயிலுக்கெல்லாம் ஆட்களை விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு இந்த அம்மா கூட சொல்லியிருக்கு, என்னை கோயிலுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அது மாதிரி சிவசபைக்கு பின்னாட்களில் வந்து ஆட்கள் வந்து சிவசபைக்கு சேவையாற்ற போங்கன்னு கூட குடும்பத்தில் இருந்து சொல்லக்கூடிய நிகழ்வெல்லாம் பின்னாடி வரலாம். போய் நீ சிவசபைக்கு தொண்டாட்டு, பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆள் தொண்டாட்ட போங்க, அங்கே போங்கன்னு கூட சொல்லக்கூடிய காலங்கள் எதிர்காலங்களில் வரும். அதுக்காண்டி அவங்க இங்கே வந்து வேலை தான் பார்க்க போகிறாங்க. இங்கே சிவசபையே ஒரு தனி நெட்டு ஒரு வலைதளத்தில் செயல்படுன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே இருக்குங்க. அங்கே விஸ்வாமித்திரர் தான் சொல்லுவார், கணிச்சு சொல்லுதார். இங்கே எல்லா விஷயமும் இருக்குமா. என்ன வேணும்? மாப்பிள்ளை தேடனா தேடிக்கலாம், பொண்ணு தேடனா தேடிக்கலாம், வேலை தேடனா நீ என்ன படிச்சிருக்க, அப்போ இந்த கம்பெனிக்கு போன பொண்ணு இங்கேருந்து வேலை வாங்கி கொடுத்துருவாங்களாம். என்னமோ எல்லாமே நடக்குங்க அங்கே. இங்கே நீ மெக்கானிக் இன்ஜினியரிங்கா, அப்போ இங்கே இருக்குது. அது சீடரை கூப்பிட்டு இந்த உன் கம்பெனியில் வேலை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரப்போகுது. இங்கே வந்து சீடர்களோட பிள்ளைகள் வந்து தடுமாறி அலைய வேண்டாம். வருங்கால இயல்புலையும் அப்படி வரப்போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? எந்த நாட்டில் இருக்கான்? அப்போ அமெரிக்காவில் இருக்கானா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அங்கேருந்து தூதரத்துக்கு இங்கே பேசுறதுக்கு ஆள் இருக்க போகுது பின்னாட்களில். இன்னும் கொஞ்ச நாளில், பின்னாட்களில் என்ன கொஞ்ச நாளில் நான் இருக்கையிலேயும் அப்படி சொல்லிட்டாங்க.
அங்கே அந்த நாட்டில் போய் சொல்லணுமா, இங்கேருந்து சொல்லிடலாம். இப்போமே அதற்குண்டான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, சூட்சமத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து இயல்புலையும் 1-2 நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வருங்காலங்களில் சபையை நாடி வர்றவங்க பிள்ளைகளுக்கு வேலை தட்டுப்பாடு இருக்காது, தொழில் தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா தர்மம், நீங்கள் செஞ்ச தர்மம் வந்து அவங்களுக்கு பகிரப்படுது இந்த சபை மூலியமானு சொல்லி, தனியாக எந்த நாட்டில் எந்த வேலையில் என்ன எல்லா துறையிலையும் இங்கே ஆள் இருக்க போகுது சபையில். அப்போ சித்த சபைன்னா அது தனி உலகமாக இயங்க போகுது. அதுதான் தர்மயுகம். அந்த இடத்துல தர்மத்தின் ஆட்சி மட்டும்தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அங்கே வேற்று மாற்று நிலைகள்லாம் உள்ளே இருக்க மாட்டாங்க. சித்த சபை சீடர்கள்னாலே தர்மவான்கள், தர்மம் செய்யதவங்க, அவங்கள நம்பி என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு தனி முத்திரை குத்திடுவாங்க சித்த சபையில். இப்போ சொல்லுவாங்க, இப்போ ஒரு 2 வழி நடக்கல, அந்த 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 மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பி பொண்ணும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கெல்லாம் இருக்குது. இப்போ பேர் சொல்ல விரும்பலை. வேறு ஞானம் அதில் ஒன்றும் தேட முடியாதுயா, அது சித்த சபையில் தான் கிடைக்கும். அந்த அமைப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டான்னா நீங்கள் நம்பி பொண்ணும் கொடுக்கலாம், வேலைக்கு வச்சுக்கலாம், ஏன்னா தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் ஞானம் அடைஞ்சாங்க, சித்த நிலை அடைஞ்சாங்க, அந்த உயர்நிலைக்கு போனாங்கன்னா அதெல்லாம் இல்லையா, நாங்களே ஒத்துக்கிடுதோம், அது சித்த சபையில் தான் முடியும், சித்தர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இங்கே. அப்போ சித்த சபையில் சீடர்களாக இருக்கான்னு சொல்லல, வருங்காலங்களில் அவனை நம்பி என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலை பின்னாட்களில் வரப்போகுது. அப்போ அதுதான் தர்மயுக வளையமாக வரப்போகுது. சூட்சமத்தில் இப்போ அது கொண்ட வளையத்துக்குள்ளே இப்போ சபைக்கு வரலையே தவிர, சபையோட ஒளி வீச்சு எல்லா இடங்களையும், ஆற்றல் எல்லா இடங்களையும் வீச ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பிரபஞ்சம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபஞ்சம் ரொம்ப ஆட்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதுலாம் பார்த்துருப்பிய. அவங்கெல்லாம் வந்து கெட்ட விஷயங்களை பேச மாதிரில, என்ன காசு கேட்பாங்க. சித்த சபைக்கு வந்து அதை கேட்க மாட்டோம், அங்கே போனோன்னா மந்த்லி கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தான்னா ஒவ்வொரு சீட்டிங்க்கும் நீங்கள் ரூபா கொடுத்தா தான் வெளியே வர முடியும். இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே சும்மா வந்து சாப்பிட்டு தர்மம் செஞ்சு தானம் செஞ்சு மகிழ்ந்திருந்து அகத்தியரோட பேசியிருந்து, அங்கெல்லாம் இப்படி சித்தர்களோட பேச முடியாது. அந்த அமைப்புக்கெல்லாம் போனான்னா அவங்க சொன்னதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே யார் அகத்திய பெருமான்லேருந்து, சிவபெருமான்லேருந்து, முருகப்பெருமான்லேருந்து, பரந்தாமன்லேருந்து 10 அவதாரத்தில் யாரனாலும் கூப்பிடலாம், தேவியர்கள் யாரனாலும் கூப்பிடலாம், எந்த சித்தர்கள்னாலும் கூப்பிடலாம், யாரனாலும் கூப்பிட்டு பேசி கேட்கலாம். அதுதான் குற்றாலத்தில் சொன்னாங்க. அன்றைக்கி நம்ம கூப்பிடல, விநாயகரை மட்டும்தான் நம்ம கூப்பிட்டோம், மற்ற இது கூப்பிடல, அப்படி போயிடுச்சு. அதுக்கு 1 வாரம் வச்சா தான் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பேச முடியும் போலுக்கு. அப்படி நிகழ்வுகள் நடக்கு. அடுத்த வருஷம் வேணால் 3 நாளாக கூட்டிக்கிடலாம், 3 நாளாக வச்சுக்கிடுவோம். 3 நாளாக வச்சு ஒவ்வொரு வருஷமாக கொஞ்சம் கூட்டி, அப்போ வந்து ஒரு சீட்டிங் வந்து இப்போ 1 வாரம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு ஒரு ஆளுக்க போயிட்டு 1 வாரம் தங்கி இருக்கிற ஆட்களும் தங்கி இருக்கட்டும், இடையில எனக்கு வேலை இருக்குங்க ஆளுக்கு போய்கிட்டும், நான் இந்த தேதியில் வந்து இணைஞ்சிக்கிடுதேன் அப்படிங்கிற ஆட்களும் வரக்கூடாது. அன்னைக்கு பேசிக்கிட்டோம், அதை திருப்பியும் பேசுகிறோம். அப்படி நிலையெல்லாம் வந்துடும். ஒவ்வொரு எல்லைக்கும் போடாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். வர்றவங்க வாங்க, அதுக்கும் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கொடுத்து அது பின்னாடி வேறு மாதிரி செய்யக்கூடிய நிகழ்வுலாம் வருங்காலத்தில் வந்துடும். அடுத்த வருஷமே அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வேல் பகிர்வுக்கே வந்து 2 நாள் நடக்குங்க. அங்கே இங்கே எல்லா இடங்கள்லையும் இருந்து கூட்டம் வந்துடும். அங்கே பாலம் வரைக்கும் அன்னதானம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கட்டாயம் சொல்லிட்டா நடக்கத்தான் செய்யும். இங்கே தான் மேடை அமைக்கதா சொல்லியிருந்தாங்க சித்தர்கள். இந்த இடத்துல இப்போ புதுசாக மேடை அங்கே வரவும் அதே பிரபஞ்சமே கொண்டு வந்துடுச்சு. அந்த மேடை அமைக்கவும் அதில் இருந்து அந்த பாலம் வரைக்கும் போட்டுருவோம் அப்படின்னு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படி நிகழ்வுலாம் இங்கெல்லாம் சொல்லி நடக்காங்க. சித்தர்கள் சொல்லி அப்படி உடனே சொல்லிடுறாங்க எப்படின்ட்டு. ஏன்னா இங்கே எல்லாமே சொல்லதுக்கு ஆள் இருக்குது. இப்படி ஒரு சபை உலகத்தில் இருக்கான்னா இல்லை. தேவர்களும் சித்தர்களும் வடிவமைச்சு இங்கே எல்லாம் ஒரு நாள் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் அகத்திய பெருமான் அந்த கொடிக்கம்பம் முதல்ல நட்டையில் நாங்கள் எல்லோரும் உட்காந்துக்கோங்க. கொடிக்கம்பம் முதல்ல நட்டையில் அகத்திய பெருமான் சித்தர்கள் எல்லாம் வந்து ஜீவநாடியில் பயணிக்க நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டான்னாங்க. அது மாதிரி நாங்கள் எதுவுமே செய்யலை. அடித்த நோட்டீஸை கூட யாருக்கும் கொடுக்கல. எல்லாத்துக்கும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு உண்டான ரூபாயிலிருந்து 1 நாள் ஃபுல்லாக அன்னதானம் அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் நடந்தது. ஒரு வேளை கூட அப்போ சித்த சபையிலேருந்து செய்யலை. எல்லாம் ஊர்க்காரங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போது எல்லாமே ஊர்க்காரங்க பார்த்துக்கிட்டாங்க. ஊரே வந்து ஊர் ஃபுல்லாக வந்து உதவி பண்ணிச்சு. ஏன்னா ஆளுக்களை கூப்பிட்டதும் அம்பாள் போய் நான் கூப்பிட்டு வரேன்னு ஒரு ஆள் கூட இங்கே இந்த ஊருக்குள்ளே வீட்டில் வராத ஆள் கிடையாது. அப்படியெல்லாம் இன்னும் வரவே இல்லை. அவங்க சொன்னதை செய்வாங்கங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. கூப்பிடவே இல்லை. அவ்வளோ ஆள் வந்து குமிஞ்சிருச்சு.
ஏன்னா அம்பாள் போய் கூப்பிட்டுச்சு, நைட்டாக கூட்டிகிட்டு வந்துடுச்சு. எல்லாம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு வந்து நின்றுட்டாங்க. 18 ஐயரை வச்சு செய்யணும்னு சொன்னாங்க. எத்தனையோ 108 38 கலசமோ எதோ சொல்லி அது மாதிரி கலசங்கள்லாம் வச்சு பூஜை நடந்து அகத்தியரே கொடியேற்றினார். அன்னைக்கு வந்து பொதிய மலையை அதிர்ந்ததாக சொல்லப்படுது. அந்த நிலையில் ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தது. அது மாதிரி 2 நாட்கள் கட்டாயம் நடக்குன்னு இப்போமே சொல்லிட்டாங்க. 2 நாளாக வேல் பகிர் விழா நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வேறு எங்கேயெல்லாம் இப்படிலாம் சொல்லியெல்லாம் நடக்காது. சித்தர்கள் தேவர்கள்லாம் செய்ய மாட்டாங்க. மனுஷங்க இயல்பு சொல்லுவாங்க, அவங்களுக்கு உள்ளே இருந்து சித்தர்களை ஏற்பாங்க. இங்கே சொல்லி செய்யக்கூடிய ஒரே தலம் இந்த தலம். இப்போ 20 வருஷமாக பேசினது, 10 வருஷமாக பேசினது, இந்த பார்த்துருப்பிய இந்த ஆசிகளையெல்லாம் பார்த்துருக்கேன். சொன்ன விஷயங்கள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட 2000க்கு மேற்பட்ட ஆசிகள்லாம் இருக்குது, உள்ளே இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான். நாட்டை பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய சபைன்னாங்க ஆண்டுக்கிட்டு இருக்குது. சூட்சமத்தில் இன்னும் வந்து சூட்சமத்தில்னா எப்படி இதோட ஆற்றல் எல்லா அமைப்புகள் மண்டக்குள்ளேயும் போயிடும். எல்லாம் வந்து பிரபஞ்சத்துக்கு செய்யுங்க, பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுங்க, மரம் நட்டுங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கமாக இருங்க, அன்னதானம் போடுங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க அப்படின்னு செய்யது பூரா இந்த சபையில் இருந்தால் நிகழுது. அங்கங்கே கொடுக்காங்கல்ல கேமரா வச்சுட்டு அலைஞ்சி ரோட்டில் அலையதவங்கெல்லாம் பிடிச்சி மொட்டை அடித்து அவங்களுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு போடு, அதெல்லாம் பிரபஞ்சம்தான் செய்யுது. வேறு யார் செய்தா? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தாங்களா தேடி ஏன்னா விளம்பரத்தோடு செய்தாங்கன்னாலும் அதுலேயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. அது படிப்படியாக அந்த விளம்பர நோக்கங்கள் விளம்பரம் இல்லாமல் எத்தனையோ பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களில் போடாமல் செய்கிறவங்க இது காசுக்காண்டி போட்டு அதன் மூலியமாக காசை வாங்கி அதை வச்சு பண்ணி செய்தவங்க ஏதோ ஒரு நல்லது மக்கள்கிட்ட இருந்து வாங்கி செய்தாங்கல்ல, அதே பெரிய விஷயம். இந்த ஏகப்பட்ட பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏகப்பட்ட பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கலியுகம் மாறுவதற்கு உண்டான நோக்கம் தான். அதுவும் சிவசபையில் இருந்தால் இறைவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிவசபைனா நம்ம அந்த வண்டானம் எல்லக்குள்ளே உள்ளங்கை அகலத்துக்குள்ளே 10 பேர் உட்கார்ந்து செய்த விஷயங்கள் கிடையாது. சூட்சமத்தில் எல்லா நாட்டிலையும் நடந்துக்கிட்டு 14 லோகங்களையும் இன்னும் நடக்க போகுது வருங்காலங்களில் அப்படின்னு சொல்லி உயர் சபையோட இது வந்து இதோட நெட்வொர்க்கும்பாங்கல்ல, அது பெருசு, அதுதான் பிரபஞ்சம். அதை இயக்கக்கூடிய ஆற்றலாக முருகப்பெருமான் இங்கே உட்காந்துருக்காரு அமைதியாக நம்ம பக்கத்தில். அவருக்கு வலை போட முடியுமா, கம்பி போட முடியுமா? அவரை உள்ளே ஓட்டு உட்கார வச்சுருக்கார் அகத்திய பெருமான். சிவபெருமான் முக்கோடி ரூபமாக அங்கே சிவலிங்கத்துக்குள்ளே இருக்காங்க. இப்படி இறைவனெல்லாம் கூப்பிட்டு பேசி சாதாரணமாக நம்ம கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு பேசுமா இவரை கூப்பிட்டு பேசுமா அப்படின்னு சின்ன பிள்ளை விளாண்ட மாதிரி விளாண்டிக்கிட்டு இருக்கோம். கலியுக விளையாட்டு. யாரை கூப்பிட்டு பேசலாம்? முன்னாடி நாங்கள் யோசனை பண்ணுவோம். அந்த நிகழ்வு இப்போ இல்லை. முதல்ல நூல் கிடைக்கல, யாரை கூப்பிட்டு பேசலாம்? அந்த சித்தரை கூப்பிட்டு பேசுமா, இந்த சித்தரை கூப்பிட்டு பேசுமா, வேணந்தரை கூப்பிட்டு பேசுமா, வாபுசியை கூப்பிட்டு பேசுமா, பாரதியாரை கூப்பிட்டு பேசுமா, அவங்களாம் வந்து பேசியிருக்காங்க. காந்தியடிகளை கூப்பிட்டு பேசுமா அப்படின்னு உயர் ஆன்மாக்களையெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி பேசியிருக்கோம். அந்த நிகழ்வுலாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க சொன்ன ஆசிகள் இருக்குது. கர்ணனை கூப்பிட்டு பேசினது, பீஷ்மரை கூப்பிட்டு பேசினது, எல்லா சகாதேவ மகாதேவன் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினதெல்லாம் பதிவுகளில் இருக்குது. ரொம்ப ஆசிகள் இருக்குது. அது இன்னொரு இதில் சேமிப்பு கிடங்கில் கிடக்கு. அப்பமெல்லாம் அதை சேமிக்கிறதுக்குன்னே 2 பேர் இருந்தாங்க. காக்கப்புச்சண்டரோட மைந்தரும் அதுக்கு பிறகு வசிஷ்டரோட மைந்தர் 2 பேரும் அதை பார்த்துக்கிட்டாங்க. என்னென்னமோ அவங்க வந்து ஆசையெல்லாம் ஃபுல்லாக நீ வந்து சேமி கிடக்கல போட்டையா, அதுக்கு பிறகு தான் ஆசை சொல்லுவோன்ட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன இல்லமோ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா கடவுள் இங்கே உட்கார்ந்துருக்காரு, அகத்தியர் உட்கார்ந்துருக்காரு, எல்லாரும் உட்காந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதோடு நம்ம உட்கார்ந்துருக்கதும் பெரிய மகிழ்ச்சி. அதோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கிய அப்படிங்கிறது அதை முடித்து அதுவும் ஒரே குடும்பமாக இருந்து ஒரே அலைவரிசையில் பயணிக்கிறது பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லி வேற்று மாற்று நிலைகள் இல்லாமல் சிவசபையோடு இணைஞ்சிருந்து பயணப்படுங்க. பார்த்த உடனே பக்குன்னு பற்றிக்கிற மாதிரி கற்பூர புத்தியாக இருந்து சக்குன்னு 2 வார்த்தைகள் சொல்லையிலேயே ஞான நிலையாக உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு இகலோகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதை அலையடிக்காத கடல் பார்க்க முடியாது, காற்றடிக்காத ஊர் இருக்காது, என்ன கல் முள் இல்லாத காடு இருக்காது. எது ஜீவராசிகள் எதுனா வேற்று மாற்று ஜீவராசிகள் இருக்குல்ல, விஷ ஜந்துக்கள் இல்லாமல் காட்டுக்குள்ளே பயணிக்கணும். படுத்து உறங்கணும், எறும்பு கூட கடிக்கணும்னா எப்படி அங்கே போய் தவம் பண்ண முடியும்? படுத்து உறங்க முடியும், செய்ய முடியும். எல்லா விஷயங்களையும் தாண்டி போய் தான் இயற்கையை பார்க்க வேண்டியது இருக்குது. குற்றாலத்திலே போனால் குளிர் அடிக்க தானே செய்யுது. குளிருக்குள்ளே போனால் தான் அதுக்கு பிறகு எதமாக இருக்குது. ஐயோ அங்கே போனால் குளிர் அடிக்கும், உள்ளே போகக்கூடாது, அருவிக்குள்ளேன்னா குளிக்க முடியாது. எல்லா விஷயங்களுக்கும் எதிர்நிலைகள் இருக்கும். பிரபஞ்சத்தில் நல்ல விஷயம் நோக்கி பயணப்படையிலையும் சில எதிர்நிலைகள் இருக்கும். மாற்று வேற்று நிலைகள்லாம் உள்ளே வரும். ஏன்னா இகலோக கடமை ஆற்றணும், காசு வேணும், பணம் வேணும், போகிறதுக்கு வர்றதுக்கு தொட்டுக்கு செலவுக்கு வேணும். எல்லா விஷயம் எல்லாமே இருந்தால் மனசு வேணும். எல்லா மனசும் இருந்தால் நம்பி வரணும். ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்க தான் உயர்வாக பயணப்பட்டு
உன்னதமாக பயணப்பட்டு உத்தம அகத்தியத்தோடு பயணப்பட்டு வாரையே அப்படிங்கிறத சொல்லி ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமகன்னு அகதிய பெருமான் திருவடி வணங்கி நிற்போம். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகாசபையில் அர்ப்பணித்து கொண்ட ஒவ்வொரு குடும்பமும் அது இல் சபையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. பிரபஞ்ச மகாசபையில் இருந்தென்று அகத்தியன் வழங்குகின்ற ஆசிகளில் உரைத்து கொண்டிருக்கின்றோம். மற்றொன்று உரைக்கின்றோம். வந்து அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகாசபை இல் சபை குடும்பங்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களையும் சபைக்கு தாரை வார்த்திருக்கின்ற குடும்பம் அனைத்தும் என் குடும்பம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு இல்லத்திலும் அகத்தியன் குடும்ப அங்கத்தினனாக அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அனைவரும் என்னுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், என்னுடைய சந்ததியர்கள். நிச்சயமாக எங்கிருந்து வருகின்றது ஆற்றல் என்று அத்தகைய பெண்மணி உரைத்தாள். தென்காசி தலமதிலே விஸ்வாமித்திரனும் அகத்தியனும் சீற்றமாக ஒருவரை ஒருவர் இழுத்து விளையாடி கொண்ட சிவ விளையாட்டு, சித்த விளையாட்டுக்களை கண்டீர்கள். எங்கிருந்து வருகின்றது? தங்களுக்குள் இருந்துதான் அத்தகைய நிலை ஆற்றல் பெறுகின்றோம் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. கலியுகமதிலே இத்துணை ஆற்றல் கொண்ட சபைதனை இறையோடு அமர்ந்து இறை உணர்த்துகின்ற ஆற்றலோடு ஒன்றாக அமர்ந்திருந்து அவர்கள் வழிகாட்டுதலோடு இறைதான் வாழும் குருவென்று ஏற்று வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள், ஆங்காங்கு இருக்கக்கூடிய சீடர்களின் சரணாகதி ஆற்றல் தான் அகத்தியனின் கலியுக ஆற்றல் என்று உரைத்து மகிழ்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. ஆகையால் தான் விஸ்வாமித்திரனையும் அகத்தியனையும் தாங்கிய சீடர்கள் சிவமகா வாழை சித்தன் ஆற்றலோடு தென்பொதிகை சாரல் மலையில் விளையாடினார்கள். சிவ விளையாட்டு என்று உரைக்கிறோம். அத்துணை ஆற்றலும் சரணாகதிக்குள்ளிருந்துதான் எழப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்தார். ஒவ்வொருவருக்கு வழங்குகின்ற ஆசி அவரவர்களுக்கு உள்ளிருக்கும் சரணாகதி ஆற்றலுக்குள் இருந்து என்றுதான் அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். அவ்வாறு வந்து அமர்ந்திருக்கின்ற இயல்பு நிலையில் சொற்சமத்தில் ஆங்காங்கு இருக்கின்ற அத்துணை குடும்பமும் அகத்தியன் குடும்பமே என்று உரைத்து மகிழ்ந்தார்.